வந்து பூமி மேல இருக்க வேண்டியவன் கிடையாது சார். உங்களால முடியல என்ன அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. தயவு செஞ்சு நான் கேட்கறது அது ஒண்ணுதான். நான் அங்க பாத்துக்கிறேன் சார். அவனை என் பிள்ளைய ஒரு காட்டு மிருகம் வேண்டாத மாதிரி என் பிள்ளைய வேண்டாடி போயிட்டாங்க சார். ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்குமா உங்களை பார்த்து நான் பிடிச்ச தவிர இது வரைக்கும் சொல்லலையே. என் பிள்ளைக்கு சம்பவம் வந்து 10 நாள் ஆகுது. நான் வந்து கேட்குறப்பெல்லாம் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, இன்னும் எத்தனை நாள் சார் டைம் கொடுங்க. அப்போ வந்து என் பிள்ளை செத்துட்டு இருந்தா மட்டும்தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? என் பிள்ளை உயிரோடு இருக்கிறதால இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுங்க, இதே தான் சொல்லின்னு இருப்பாங்களா? அப்போ உங்கள் வீட்டில எல்லாம் எல்லா வீட்லையும் குழந்தைங்க இருக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிள்ளை காணாது என்ன? ஏன்னா நாங்கள் தாழ்ந்துப்பட்ட குடும்பன்றதால எங்களுக்கு இந்த மாதிரி பண்றீங்களா? உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருந்தா அதே ஒரே நாள்ல 2 நாள்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்களா? என்னோட புள்ளைய அவ்வளவு வேதனையில பார்த்து என்னால ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம் 2 பேருமே நாங்க பார்க்க முடியாத வேதனை நாங்க. ஆனா இன்னும் ஒரு 2-3 நாள் நாங்க கண்டுபிடிச்சு எங்க கையில ஒப்படைக்கலன்னா சத்தியமா நாங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். எங்களுக்கு வெளியே வர கூட எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்களால வர முடியல. என்னோட புள்ளைய பார்த்து அந்த வேதனை என் புள்ள அம்மா என்னால வலிக்குது, என்னால அங்க முன்னாடி என் புள்ள ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சொல்லி அழுவுறா. என் புள்ள வேதனை பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. 10 தினங்களுக்கு முன்பாக 4ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி படிப்பை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது வழியிலே ஒருவர் அந்த குழந்தை இடத்திலே பாலியல் வன்கொடுமை செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட நபரை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதை கண்டிக்கின்ற வகையிலும் அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர், அதே போன்று மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அவர்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும், என்ன உதவியாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை அவரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றோம்.